ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஒரு ஏழை விவசாயி கெரசினை ஊற்றிட்டு ஒருத்தட்ட கேட்குறாரு, சார் ஐயா பார்த்து சொல்லுங்க, சும்மாரியா தொல்லை தாங்க முடியலன்னு. இதையெல்லாம் சேர்த்து வைத்து அங்கேயே ஒரு பாட்டிலில் கொண்டு போய் இந்த பெட்ரோலோ அது மாதிரி கெரசினோ ஊற்றி மக்களுக்கு எதிராக இறந்து விடுகிறார். இதுதான் படம் ஓப்பனிங். எல்லோரையும் பதற வைக்கிது. ஆமாம், இது ஏதோ அந்த படத்தில் மட்டும் இல்லை, அன்றாட செய்தித்தாளில் பார்த்தோம்னா பல்வேறு வகையான தற்கொலைகள், இன்னும் சொல்லப்போனால் அரசு அலுவலகங்களில், இன்னும் சொல்லப்போனால் காவல்துறைக்கு எதிராக நிறைய கேஸ் எடுக்க மாட்டுறாங்க, அலைய விடுறாங்க, நடையாக நடந்து அபூர்வ சகோதரர் அப்பு மாதிரி முழங்காலே நடக்கிற அளவுக்கு காலெலாம் தேஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க. இதுதான் ஆரம்பம். அடுத்தாப்புல இன்னொரு கட்டம், தனது மகனை, ஒரு ஏழை நடுத்தர விவசாயியில் கிட்டத்தட்ட ஒரு சராசரி விவசாயி தான் அவர், தன்னுடைய மகனை அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் மாதிரி ஒரு ஹை லெவல் ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சாப்பாட்டுக்கு வாழ்வாதாரத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய நிலத்தை அடகு வைத்து 3 லட்சம் ரூபா கொண்டு போய் கொடுத்து வாங்குறார். இது இன்னொரு நிலைப்பாடு. என்னங்க இதெல்லாம் என்ன சம்மந்தமேலாம் வருதுன்னா, சம்மந்தப்படுத்தி இருக்கிறார்கள். திரைக்கதை எழுதும் பொழுது திரைப்படக் கல்லூரி மாணவர், அந்த பல்வேறு படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றியவர், அவர் தெளிவாக கொண்டு போயிருக்கிறார் படத்தை. என்னாச்சு அப்படின்னா, தமிழ்நாட்டில் குறிப்பாக அரசு அலுவலகங்களில் வங்கிகளில் விவசாயிகளின் பெயரில் அவருடைய நிலத்தை அவர்களுக்கு தெரியாமலே எப்படி கையாடல் செய்ய அதை அடகு வச்சு வங்கியில் பணம் எடுக்கிறார்கள். அதுபோல் நிறைய அந்த நகைகள் வைக்கும் பொழுதெல்லாம் போலி நகையை வச்சு எப்படியெல்லாம் செய்கிறார்கள் அப்படிங்கிறத பட்ட வெளிச்சமாக காட்டுவதற்காக தொகுக்கப்பட்ட ஒரு கதை தான் இது. எல்லாரும் நம்ம ஜன்னல்லேருந்து இந்த பக்கம் பார்க்குற மாதிரி கிராமத்தை பார்க்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இல்லாமல் போச்சு. ஏன்னா 80% கிராம பகுதியில் இருந்தது. இப்போ தமிழ்நாடு முதலமைச்சரே சொல்லியிருக்காங்க, 55% மட்டும்தான் இருக்கா, மிச்சம் 45% நகர்மயமாக்கி விட்டது என்பதால். அதனால் சாப்பாடு என்பது அவர்கள் செஞ்சு கொடுப்பாங்க, அதாவது உற்பத்தி பண்ணுவாங்க. உணவுக்கு, அதாவது உயிருக்கு பசி பிடி என்றும் நோய்க்கு மருந்தளிக்கக்கூடிய, மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு மனிதர்கள் யார்? விவசாயிகள் தான். அவர்கள் எப்படி அல்லல் உறுகிறார்கள், ரொம்ப அநியாயமாக வஞ்சிக்கப்படுகிறார்கள், அலட்சியப்படுத்துகிறார்கள் என்பதை தெளிவாக இதில் கொடுத்துருக்காங்க. இது என்னாச்சுன்னா, அந்த ஒருங்கிணைந்த வெள்ளூர் மாவட்டம், ராணிப்பேட்டை புதிய மாவட்டம் உருவாக்கியிருந்தாலும், அதாவது ஒரே ஒரு விதார்த்தம் என்ற, ஏப்பா ஒரு யதார்த்த மனிதன் வேண்டுமா, ஒரு மத்தியதர வயது வேணுமா, ஒரு சின்ன பிள்ளையோட அப்பா வேணுமா, யார் கூப்பிடியா, யாராவது ஆர்டிஸ்டுக்காரன் பார்த்தா கூப்பிடியா விதார்த்தங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஒரு காலத்தில் தொழிற்சங்க எல்லாம் நம்ம சந்திரசேகரை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டுட்டாங்க. அவர் தன் பாத்திரத்தை, அவர் அடிப்படையில் இந்த இதில் அந்த கூத்துப்பட்டறையில் பண்ணதுனால அந்த மெத்தட் ஆக்டிங் சொல்லக்கூடிய அந்த பாத்திரத்தை உள்வாங்கி அதுவாகவே, ஏப்பா எனக்கு ஒரு டூயட் வைக்கணும்பா, ஒரு ஃபைட் வைக்கணும்பா என்று சொல்லாமல் அழகாக அந்த படத்தை, அந்த பாத்திரத்தை அழகாக நகர்த்தி கொண்டு போகிறார்.